இப்போ பலரும் வந்து ஐடி தொடர்பான கோர்சஸ் வந்து செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. கணக்கு பேர் கோர்சஸ் செய்கிறாங்க. ஸோ நான் ஒரு ஐடி படிக்கணும்னு சொன்னேன். எங்கேருந்து படிக்கணும், எத்தனை வயதில் ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே படிக்கலாமென்று நிரம்ப கேள்விகள் இருக்குது. நான் இந்த பதிவில் வந்து சாஃப்டால் வழங்கப்படுற ஐடி கோர்ஸ் ஒன்றை பற்றி தான் ஃபுல் இன்ட்ரடக்ஷன் வந்து தரப்போகிறேன். இதை பற்றி இயல்பான வரைக்கும் உங்களுக்கு விளக்கம் தரேன். ஸோ நான் இதில் சொன்னது மாதிரி இப்போ எனக்கு கம்ப்யூட்டர் படிக்கணும், எனக்கு எல்லாமே தேவை, எனக்கு ஆரம்பத்திலிருந்தே நான் படிக்கணும்னு சொல்லியிருக்கிற யாராக இருந்தாலும் சரி இதை படிக்கிறதுக்கு வரலாம். ஆனால் மினிமம் ரிக்குவயர்மெண்ட் நம்ம சிலது இருப்போம் தானே, அது என்னவா இருக்கணும்னா 16 வயது, அதாவது O லெவல் எக்ஸாம் எழுதியிருக்கணும், ரிசல்ட்ஸ் வந்திருக்கணும். வேண்டியில் O லெவல் எக்ஸாம் எழுத்த கையோடைய வந்து இந்த பாடநெறியை தொடர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இதை விளவு காலப்பகுதி என்று பார்த்தா 8 மாதங்கள். ஆனால் இயலுமான வரைக்கும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து இந்த அகாடமிக் டெலிவரி வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இதில் இருக்கிற நன்மைகள் என்ன என்று பார்த்தோம்னா, இது வந்து இந்த சர்டிஃபிகேட், இந்த டிப்ளமா ப்ரோக்ராம் வந்து சாஃப்டால் வழங்கப்பட்டாலும் இது அவார்டிங் பாடி யார் என்று பார்த்தா ஸ்கில்ஸ் அண்ட் எஜுகேஷன் குரூப் அவார்ட்ஸ், அதாவது இது UK பேஸ்டான ஒரு அவார்டிங் பாடிட்டு இருந்தால் இந்த சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். ஸோ அதால் வந்து இது 8 மாதம் வேண்டாம், கட்டாயமாக 8 மாதத்தில் உங்களுக்கு பூர்த்தி செய்து சர்டிஃபிகேட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் இருக்கிற எக்ஸாம் எல்லாமே வந்து ஆன்லைன் பேஸ்டான எக்ஸாமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாடியூல்ஸ் முடியும், அது முடிய நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் செய்வீங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு தரம் செய்து உங்களுக்கு அடிக்குவேட்டடான மார்க்ஸ் இல்லாட்டி நீங்கள் இன்னொரு தரம் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த டிப்ளமா ப்ரோக்ராமில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா வந்து SLQF, அதாவது ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இது மட்டம் 2. அது எதுக்கு ஈக்குவல்ண்டா A லெவலுக்கு ஈக்குவல். ஸோ ஒருத்தர் வந்து A லெவல் என்னட்ட இல்லை என்று நினைக்கிற ஒருத்தர் வந்து இந்த டிப்ளமாவை முடிச்சுட்டு வந்து இப்போ சாஃப்ட்லேயே வந்து லண்டன் மெட்ரோபாலிட்டன் யூனிவர்சிட்டியால் வழங்க போகிற அந்த டாப் அப் டிகிரிக்குரிய பாத்தை வந்து கொண்டு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. டிரெக்டாக டிகிரிக்கு போகலாட்டியும் அதை HND முடிச்சுட்டு அதுக்கு பிறகு டாப் அப் டிகிரி செய்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. A லெவல் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டு இருக்க வேண்டிய தேவையே இல்லை. ஸோ இந்த டிப்ளமாவில் கிட்டத்தட்ட 10 மாடியூல் இருக்குது. இந்த 10 மாடியூலையும் வந்து மிக முக்கியமான விஷயங்கள், அப்டேட்டடான விஷயங்கள் நிறமை இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஒரு கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எப்படின்றதுலேருந்து ஹார்ட்வேர் என்றா என்ன, நெட்வொர்க்கிங் என்றா என்ன, சாஃப்ட்வேர்ன்றது என்ன, கிராஃபிக் டிசைனிங்ன்றது என்ன, அதே மாதிரி சில லாங்குவேஜஸுக்குரிய அடிப்படை பேசிக் பைத்தன், C# போன்ற விஷயங்கள் வந்து இந்த டிப்ளமா பாடநெறியில் இன்க்ளூட் ஆகி இருக்கிறதால ஒருத்தரால் நிரம்ப விஷயங்களை வந்து என்னென்று சொல்கிறார், முக்கியமான விஷயங்களை இந்த பாடநெறியில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில நேரம் நீங்கள் யோசிக்கலாம், நான் வேலைக்கு போகிறேன் அல்லது நான் ஸ்கூலுக்கு போகிறேன், என்னால் இதை படிக்கலுமாண்டா இது வீக் டேயும் இருக்குது, வீக்கெண்ட்லேயும் இருக்குது. நீங்கள் வீக் டேயில் வந்து ஃபுல்லாக ஆக்கியபைடாக இருப்பீங்களா இருந்தால் நீங்கள் வீக்கெண்ட் கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ நீங்கள் இதை இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களா மட்ட கிளப்பில் இருக்கிற சாஃப்ட்டை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இது பற்றிய மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்.